ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு சுந்தர் சி வடிவேலு நடிப்புல பயங்கர எதிர்பார்ப்போட இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன கேங்கஸ் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா கேத்தரின் டெரசா இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு மாணவி திடீர்னு காணாம போயிடுறா. அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு கேத்தரின் டெரசா பாடுபடுறாங்க. இப்ப அந்த ஸ்கூலுக்கு பிடி சாரா சுந்தர் சி வராரு. இவரும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கலாம்னு களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ல ஒன்னு, வடிவேல் சாரோட காமெடி தான். காமெடி எல்லாம் ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு திரையில வர்றதுனாலேயே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். செமையா கலக்கிட்டாரு. அவரோட பாடி லாங்குவேஜ், டைமிங், காமெடி எல்லாமே பழையபடி நல்லா இருக்கு. சில சீன்ஸ்ல வயிறு குலுங்க சிரிக்க வச்சிருக்காரு. அவரோட காமெடி ட்ராக் படத்துக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா இருக்கு. சுந்தர் சியும் அவர் பங்குக்கு கலக்கி இருக்காரு. டைரக்ஷன்லயும் சரி, நடிப்புலயும் சரி. படம் ஃபுல்லா ஜாலியான என்டர்டெயின்மெண்டா எடுத்து வச்சிருக்காரு. காமெடி சப்ஜெக்டா இருந்தாலும் படத்துல சில ட்விஸ்டும் உள்ள வச்சு மேக் பண்ணிருக்காரு. அதுலயும் இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட் எல்லாம் வெறித்தனம். கேத்ரின் டெரசா, வாணி போஜன் உட்பட படத்துல நடிச்சிருக்கிற மற்ற நடிகர்களும் அவங்கவங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னொரு பாசிட்டிவா சொல்லலாம். படத்துக்கு நல்ல எனர்ஜி கொடுக்குது. மைனஸ் இன்னும் பார்த்தா, படத்துல வர்ற வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா காட்டியிருந்திருக்கலாம். அவரோட மோட்டிவும் சரி, அவரோட ஆக்சன்ஸும் சரி, எல்லாமே கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது. அப்புறம் இது சுந்தர் சி படம், லாஜிக் எல்லாம் இருக்காது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, கவலைய மறந்து கலகலன்னு சிரிச்சிட்டு வரலாம். மிஸ் பண்ணாம தியேட்டர்ல ஃபேமிலி கூட பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.